ஓம் ஈஸ்வரா குருதேவா. அதையான அடிப்படை இந்த உணர்வு, இந்த ஆன்மா அங்கு எந்த வேதனைப்பட்டு அந்த உணர்ச்சியின் அலைகளை எப்படி அந்த விளக்கி கலக்கிறான் என்ற நிலைகள் அது செயல்பட்டு கொண்டிருப்பதை தெளிவாக காட்டுகின்றன. அந்த எலக்ட்ரானுக்கு எந்த நிலை எப்படி இருக்கின்றோ, இந்த உயிருடன் இந்த எலக்ட்ரியுடன் சேர்க்க போதும் எந்த உணர்வு சேர்த்துமோ அந்த கலரும் அதன் தக்க இயக்கங்கள் வரும். ரோபோட் என்ற உணர்வு எடுக்கப் போகும்போது மனிதனை போல போட்டு எதோ உணர்வு ஒளி அலைகளை பாய்ச்சுகின்றோமோ அதற்கு தக்கவாறு செயல்படுகிறது. இதை போலதான் நமது உணர்வுக்குள் ஆவி என்ற நிலைகள் இருந்த பின் இந்த வேலை செய்கிறது. விஞ்ஞானிகள் சொல்றாங்க, மெஞ்ஞானிகள் சொன்னதை யாரும் ஏற்கிறது இல்லை. மெஞ்ஞானிகள் நமக்குள் தீமை நீக்க ஆலயங்களை எத்தனையோ பண்பு கொண்டு உலகிலேயே நம்ம தமிழ்நாட்டில் தான் சிறந்த நிலைகள் இருந்து ஆக உயிரின் இயக்கம் உணர்வின் தன்மை எப்படி ஆனது என்று தெளிவாக கூறப்பட்ட இடம் தமிழ்நாடு. தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவை போற்றி தென்னாட்டில் தோன்றியவன் தான் இன்று உலகம் முழுவதுக்கும் அந்த துணை நட்சத்திரமா இருக்குன்னா அதிலிருந்து பெற்ற அறிவுகள் சந்தர்ப்பத்தால் ஒருவர் கிடைக்கின்றது. ஏனென்றால் கடலிலே செல்லப்படும் போது துருவ நட்சத்திரத்தை பாதையை வச்சு செல்வார்கள். அவன் சந்தர்ப்பம் இதே போல இருக்கும்போது ஏகாந்த நிலை வரப்போகும்போது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தால் எண்ணி விட்டான் என்றால் அதில் ஒரு துளி கெட்டால் இவன் கிடைத்தால் இவன் ஞானமாக மாறுகின்றான், அது விஞ்ஞானியாக மாறுகின்றான், பல பொருள் பொருள் தன்மையும் வருகின்றது. இதெல்லாம் சந்தர்ப்பத்தால் ஏற்படக்கூடிய நாம் அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி இந்த வாழ்க்கையுடன் தீமையில் அகற்றி இந்த உடலுக்கு பின் பிறவியிலான நிலை அடைவதுதான் நமது துருவ ஞானத்தின் நிலைகள். இல்லை சாமி செய்வார், சாமியார் செய்வார், ஜோசியம் செய்யும், யாரும் வந்தனே நாம் யாரும் செய்யாத நாம் எண்ணியதை நம் உயிர் நமக்குள் செய்யும். இதை யாரும் செய்ய மாட்டாங்க, இதை யாரும் செய்ய மாட்டாங்க. ஆக நாம் எதை என்றுமோ அது நமக்குள் உருவாக்கணும். ஆகவே நம் உயிரை நாம் மதித்தாக வேண்டும். நம்ம இவ்வளவு உருவாக்கி அந்த உயிரை நாம் மதித்தல் வேண்டும். அதே சமயத்தில் நம்ம தாய் தந்தை மதித்தல் வேண்டும். நம்மை மனிதனாக உருவாக்கியது நம்ம தாய் தந்தை தான் கடவுள். இரண்டாவது தெய்வமாக காத்தது நம்ம தாய் தந்தை தான். நம் தாய் தந்தை தான் குருவாக இருந்து வழிகாட்டுகிறது. ஆகவே இதை போல தாய் தந்தை கடவுளாக மதித்து தெய்வமாக மதித்து குருவாக எவர் மதிக்கிறாரோ அவருக்கெல்லாம் பேரன்பும் பெருநிலையும் சிந்திக்கும் ஆற்றலும் பேராற்றலும் கிடைக்கும். எப்போதுமே தன் பிள்ளை மேல் தன் தாய் பாசத்தை தான் வளர்க்கும். எப்போது வெறுப்பாவது தான் எண்ணீரை கிடைக்கவில்லை என்றால் தான் வெறுப்பாகின்றது. இப்படி பண்றானின் வேதனையில் தான் வெறுப்பாகின்றது. அந்த வெறுப்பின் வேதனையினுடைய சிந்தனை இழக்க செய்யும், வாழ்க்கையும் பாழாக்கின்றது. அதே சமயத்தில் தாய்க்கும் வேதனையாகின்ற வேதனை கொடுமையிலேயே தான் மாறுகின்றார். இதெல்லாம் இந்த இயற்கை நிலைகளிலிருந்து நாம் ஆளுதல் வேண்டும். அதற்குத்தான் இப்போது உங்களுக்கு நம் உயிரான ஈசனை மதித்தல் வேண்டும், அன்னதந்தையை கடவுளாக மதித்தல் வேண்டும், நம் உயிரை குருவாகவும் மதித்தல் வேண்டும். நாம் எதை என்றமோ அதை திருப்பி எண்ணும்போது அதே உணர்வு நமக்கு குருவாக வழிகாட்டுகின்றது. இதன் வெளிப்படி உயிரான ஈசனால் உருவாக்கப்பட்ட இந்த ஆலயத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். நல்ல குணங்களை வளர்த்து பழகுதல் வேண்டும். தீமை என்ற உணர்வை தடுத்து பழகுதல் வேண்டும். இல்லை என்றால் தீமையின் உணர்வு நமக்குள் வளர்ந்து விட்டால் நாம் இந்த மனிதன் என்று நாளை எதுவும் சொல்ல முடியும். இன்று விஞ்ஞான உலகிற்கு அழியும் விஷத்தன்மையை படரப்போகும்போது விஷப்பூச்சிகளாகவும் விஷ கிருமிகளாக மாறும் தன் கதிர் இயக்கங்கள் மாறினாலும் இதை போன்ற நிலைகள் தான் வரப்போகின்றன. இப்ப தியான வழி அன்பர்கள் ஒவ்வொருவரும் மன உறுதி கொண்டு தியானத்தை எடுத்து ஒவ்வொரு நொடியிலும் நமக்கு தீமையை காண நேரின் அடுத்த நம்மிடமே ஈஸ்வரா என்று அவனிடமே கண்ணை செலுத்தி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருடன் பேரொழியும் பெற வேண்டும். என் இரத்த நாணங்களை கலக்க வேண்டும். என் உடல் முழுதும் படர வேண்டும். என் உடல் உறுப்புகளில் அனைத்தும் உறுப்புகள் உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் பெற வேண்டும். என் உடலுக்குள் எலும்புக்குள் இருக்கும் ஊனை உருவாக்கிய அணுக்களும் பெற வேண்டும் என்று முந்திய நிலையில் இதை செலுத்தி பழகுதல் வேண்டும். ஏனென்றால் கண்கொண்டு பார்த்தால் நம் ஊழ்வினை என்ற வித்தாக எலும்புக்குள் இருக்கும் ஊனில் பதிவாகி விடுகின்றது. அது பதிவாகிவிட்டால் மீண்டும் அது வித்தாகிவிடும். அதன் உணர்வு மீண்டும் இழுத்து நாம் சுவாசித்து அந்த எண்ணங்களை நமக்கு பரப்பி விடுகின்றது. இதை போன்ற நிலையிலிருந்து நாம் மாற்றுவதற்குத்தான் இப்போ 2 மாதமும் ஏன்னு கேட்டால் இப்போ சரியான நேரத்தில் தான் இப்போ தியானத்துக்கு வந்து மௌன விரதத்துக்கு சரி. இந்த நேரத்தில் நீங்கள்லாம் அந்த சக்தி பெற வேண்டும். உங்கள் அறியாத வரக்கூடிய தீமைகளை அகற்றி பழக வேண்டும். அந்த மகிழ்ச்சியின் அல்வட்டத்தில் நீங்கள் வாழ வேண்டும். இந்த பிரபஞ்சம் எப்படி மாறினாலும்
நாம் என்றும் ஏகாந்த நிலை என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் துரு நட்சத்திரத்தின் ஈர்ப்பட்டத்தில் என்றும் ஏகாந்த நிலை என்றும் என்றும் மகிழ்ச்சி என்ற நிலையில் வாழ முடியும்.